பிகாசோ ஆர்ட்ஸ் அகாடமி சென்னை திருவான்மியூர் மற்றும் பாலவாக்கத்தில் மிகச் சிறப்பாக இயங்கி வரும் இந்த ஓவிய மற்றும் நுண்கலை பள்ளி எண்ணற்ற ஓவிய மற்றும் நுண்கலை மாணவர்களை உருவாக்கியுள்ளது. பல ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த ஓவிய பள்ளியில் நிறைய மாணவர்கள் பயின்று அதிகமான பயனை அடைந்து வருகிறார்கள். எளிமையான முறையிலான பாடத்திட்டங்கள் மூலம் இங்கே ஈஸியாக புரிந்து கொள்ளும் வகையில் மாணவர்களின் வயதுக்கு ஏற்ப பாடங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. இவர் திரு மகேஸ்வரன், இந்த பிகாசோ ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர். ஓவியக் கல்வியில் முதுகலை பட்டம் பெற்றவர். நவீன வடிவ அனைத்து ஓவியம் சார்ந்த அனைத்து துறைகளிலும் சிறப்பாக பணிபுரிந்தவர், சாதித்தவர். இந்த நிறுவனத்தை இப்போது மிக சிறப்பாக வழி நடத்தி வருகிறார். கும்பகோணம் ஓவியக் கல்லூரியில் பயின்று அங்கிருந்து பல ஊர்களுக்கு பயணம் செய்து கற்றுக்கொண்ட ஓவியம் சார்ந்த பலவிதமான துணை கலைகளையும் கற்றுத் தேர்ந்த பிறகு இப்போது இவர் இங்கே அடுத்த தலைமுறை மாணவர்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு உள்ளார். தான் கற்ற கடினமான கலையை இன்றைய தலைமுறை மாணவர்கள் கற்று உயர வேண்டும் என்கிற உயரிய எண்ணத்தில் இந்த சேவையை செய்து வருகிறார் திரு மகேஸ்வரன் அவர்கள். இவர் அனிமேஷன் துறையில் பல ஆண்டு அனுபவத்தையும் திரைப்படத்துறையிலும் பல ஆண்டு அனுபவத்தையும் கொண்டவர் என்பது கூடுதல் சிறப்பு. நான் கும்பகோணத்தில் ஓவியக் கல்லூரியில் 5 வருஷம் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு சென்னை எக்மோரில் மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் டீச்சிங் லைனில் பார்த்தீங்கன்னா டிடிசி டிராயிங் மாஸ்டர் டீச்சர் நீங்கள் ஒரு 3 மந்த்து டிராயிங் பற்றி டீச் பண்ணியிருக்கேன், லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் சைக்காலஜி, குழந்தைங்களுக்கான சைக்காலஜி, குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தரணும் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கேன். ஸோ இதில் கும்பகோணத்தில் 5 வருஷம் படித்ததில் காலேஜில் 5 வருஷம் படித்தது ஒரு விஷயம் இருந்தாலும் வெளியில் நிறையா லேர்ன் பண்ணேன். ஸோ காலேஜை தவிர மற்ற இடங்களில் போய் அவுடோர் ஸ்டடீஸ், ஸோ கும்பகோணத்தை சுற்றி நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போய் அவுடோரில் போயிட்டு ஸ்பாட்லேயே உட்காந்து சீனரி வரைகிறது, இந்த ஆடு மாடு குதிரைகள்லாம் வரைகிறது, மூமெண்ட் ஸ்டடி, அங்கே பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறவங்க அதெல்லாம் ஸ்டடி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் அவுடோர் ஸ்டடி ரொம்ப நிறைய பண்ணுவேன். ஸோ அதில் நான் டிராயிங் அந்த வில்லேஜில் உள்ள மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் வரைஞ்சி பழக முடிஞ்சது. ஸோ காலேஜில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் பெயிண்டிங், போஸ்டர் கலர் பெயிண்டிங், ஆயில் பேஸ்டல், ஆயில் பெயிண்டிங், போர்ட்ரேட், அந்த மாதிரி நிறைய ஸ்டடி பண்ணேன். அது ஒரு 5 வருஷம்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ எதுவும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் ஃபுல்லாக அது ஸ்டடி பண்ணுறது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ப்ளஸ் வெளியிலேயே நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் சென்னைக்கு மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணும்போது சிட்டியோட லைஃப் ஸ்டைல், ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சுன்னு அதுக்கான டிராயிங்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன். அங்கேயும் அவுடோர் ஸ்டடி நிறைய பண்ணேன். ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் நிறைய கிடச்சிது. எம்எஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில். அங்கே நிறையா ஈவெண்ட் ஒர்க் நடக்கும், காம்படிஷன் நிறைய நடக்கும், எக்ஸிபிஷன் நிறைய இருக்கும், இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் சம்திங், அது மாதிரி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அது மாதிரி நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணோம். அவங்களுடைய எய்மே சில்ட்ரன்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கணுன்றது தான் அவங்களது ஆரம்பத்துல இருந்தே எய்ம். இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன. தொடர்ந்து வரும் எல்லா துறைகளிலும் ஓவியத்திறன் என்பது மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அவற்றை இந்த பிகாசோ ஆர்ட்ஸ் அகாடமி மிக சிறப்பாக செய்து கொடுக்கிறது. இங்கே படிக்கிற பல மாணவ மாணவிகள் மிக குறுகிய காலம் மட்டுமே படிப்பதில்லை. இங்கே ஒருமுறை வந்து சேர்ப்பவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகள் இங்கே ஓவிய கல்வியை பயில்கிறார்கள். அந்த அளவுக்கு இங்கே தரம் சிறப்பாக இருப்பதாக பெற்றோர்கள் பலரும் சொல்கிறார்கள். பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ்ல என்னுடைய 2 பசங்களையும் நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா படிக்க வச்சுட்டு இருக்கேன்னா, அங்க எதுக்காக நான் போனேன்னா மகேஷ் சார் நமக்காக தான் நான் போனது. ஏன்னா ஒரு டீச்சர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மகேஷ் சார்னு சொல்லுவேன். என்னுடைய குழந்தைங்க 2 பேருக்கும் ஒரு இண்டிபெண்டான ஒரு அட்மாஸ்பியர் நான் எதிர்பார்த்தேன். அதாவது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை டேப் பண்ணி அவங்களுடைய டேலண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டீச்சர், அதாவது குருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குருங்கிறவர் குழந்தைங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் என்னவோ அதை கண்டுபிடிச்சு அதை மேம்படுத்துறது தான் ஒரு குருவுடைய அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவேன். அப்படி பார்த்தா நம்மளுடைய மகேஷ் சார் இஸ் a very good example of who a guru is. மாறிவரும் வாழ்வியல் மாற்றங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதருக்கும் கூடுதலாக ஒரு தகுதி தேவைப்படுகிறது, திறமை தேவைப்படுகிறது. அந்த திறமையை பிகாசோ ஆர்ட்ஸ் அகாடமி இளம் வயதிலேயே பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. டிராயிங் ரிலேட்டிவான விஷயங்கள் பார்த்தோன்னா நிறைய இருக்குது. கார் மேக்கிங்கும் ஆர்டிஸ்ட் பண்ணுறதுதான். அப்புறம் ஜுவல் மேக்கிங், டெக்ஸ்டைல் டிசைன், ஸோ நிறைய இருக்குது. ஒரு கிளே மாடலிங், அதில் இந்த வாஷ் ஃபேஷன், ஸோ அதெல்லாம் எல்லாமே ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ணுறது தான். நிறைய சொல்லிட்டு போகலாம். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்ஷனும் ஆர்டிஸ்டாக தான் சிறப்பாக பண்ண முடியும். ஆர்ட் டைரக்ஷனில் போகலாம். மற்றபடி லே அவுட் டிசைனர், ஸ்டோரி போர்ட் ஆர்டிஸ்ட், நிறைய லைன் இருக்குது. ஸோ அப்புறம் ஃபேஷன் டிசைன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஷன் டிசைனிங்லாம் நிறைய ஆர்ட் ஃபீல்டு தான் வருது. இப்போ நிறைய ப்ரைவேட் காலேஜ் வந்துருது. ப்ரைவேட் காலேஜஸ்ல நிறைய ஃபைனான்ஸ் காலேஜஸ்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாம் இங்கே கோச்சிங் கொடுத்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ப்ளஸ் இங்கே படிச்சவங்க நிறைய பேர் நல்ல ஜாப்ல இருக்காங்க. அனிமேஷன் ஃபீல்டில் இருக்காங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த லைன் முடிச்சுட்டு இதுல நிறைய போயிட்டு நிறைய கிராஃபிக் டிசைனராக ஒருத்தவங்க இருக்காங்க.
அடுத்து வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ், நம்மளுக்கு வந்து ட்ரேட்மார்க் வாங்கிருக்கோம் பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். ஸோ மற்றவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறத விட நம்மளுக்கு ட்ரேட்மார்க் கார்டாக இருந்தால் கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கும். ஸோ நாங்கள் கொடுக்குற நோட் புக்கில் எல்லாமே பிகாசோ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸோடைய நேம் போட்டு தான் எல்லாம் கொடுக்கும். எல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனாக நீட்டாக போயிட்டு இருக்கு. தமிழக அரசின் கலை வளர்மணி விருது உட்பட பல்வேறு விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றுள்ள சிறந்த நுண்கலை நிபுணரான திரு மகேஸ்வரன் அவர்களுடைய கண்காணிப்பில் இந்த பிக்காசோ ஆர்ட்ஸ் அகாடமியில் பயிலும் மாணவ மாணவிகள் தொடர்ந்து பல இடங்களில் பிரகாசித்து சாதித்து வருவது பாராட்டுக்குரியது.